மாதிரி அவன் இங்க வந்த உடனே பாருவே இதத்தான் அவன் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா அவன் வந்த உடனே மனப்பாடம் சொல்லி வச்சது மாதிரி வந்து கேட்பேன். எப்படி? அதுதான் நோக்க வர்மம். ஆமா, இது அந்த நோக்க வர்மம் எப்படி தெரியுமா? இப்ப நான் வந்து ஒரு வேலையை செய்யணும்னு நினைச்சு உங்க தங்கச்சியை நான் பாக்குறேன். என்னையே வந்தனே தங்கச்சியை பார்க்கணும். எப்படியா உனக்கு தங்கச்சி இருக்க உனக்கு அப்படியா? ராஜா வேலையே பொம்பளை வேலை. பொம்பளை வேலை இருக்கா? ஏய் சொல்றத கலியா, நான் வந்து உன் தங்கச்சி மேல ஒரு நோக்கமா இருக்கேன்னு வச்சுக்கவே. இல்ல உன் தங்கச்சியை நான் பாக்குறேன். உன் தங்கச்சியை நான் பார்த்தா போதும் உன் தங்கச்சி நான் நினைக்கிறத அவளே செய்வா. ஏய் என்னையா நீ வம்பா போச்சு? தங்கச்சியை பாப்பா தங்கச்சியை பாப்பா. ஏன் தங்கச்சி ஏட்ட நாவாத்து இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க மான் குட்டியை தேடி வந்தாங்க. எல்லாரும் சொல்லுவா மான தேடி வந்தேன். நான் மான் குட்டியை தேடி வந்தேன். குட்டியா? குட்டினா சாதாரண குட்டியா, சொட்டவாழை குட்டி மாதிரி. இப்ப கொஞ்ச நேரத்துல இப்ப வந்துடும். ஆமா, சொட்டவாழை குட்டி மாதிரி. அந்த குட்டி எங்க இருங்க நீங்க குடிக்க மட்டும் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதையா அப்படி வச்சுடுற? என்னோட மான் குட்டியங்க. அப்படி சொல்லியா? குடிக்க மட்டும் கைய பொசிஷன் சரியில்லை. பொசிஷன் ஏங்க நீங்க ஏங்க தவறான பழக்கம் சொன்னியா? ஏங்க ஒரு சில பேர் ஒத்த கையில பிடிப்பாங்க, ஒரு சில பேர் ரெண்டு கையிலையும் பிடிப்பாங்க. நான் எப்பயுமே வந்து அது பொட்ட மான்ல பெண் மான்ல. ஆமா பெட்ட மான். அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ரெண்டு கையிலையும் பிடிச்சாதான் அந்த அதுக்கும் சுகமா இருக்கும். நல்லா பிடிச்சி பழக்கம். ஆமா ஆமா, வேலையே அதானையா. நாடகம் நடிக்கிறதோ மிச்ச நேரம் அதே வேலை. ஆமா, அதனால என்னங்க மான் குட்டியை பிடிக்கிறவங்க உங்க அனுமதி வேணும். அப்படியா? ஆமா, நீ மான தேடி வந்தவன் மான் வரல மயில் வரல போயிட்டு வரலன்றீங்கல்ல. இல்லை என்பது இயலாதவனுக்கு சொந்தமான வார்த்தை. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்கீங்க. ஆமா. நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. 7 பேரு. ஆமா. 7 பேர் பேர் என்ன? ஓ அந்த மாதிரி கேக்குறீங்களா? கேட்டா பேரை கேட்க சொல்றேன். கேக்குறதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா தவமணிட்ட கேட்டு இருக்கட்டும்யா. எங்க பேரை கேட்க? அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கீங்க. நீங்க யாரு? 2 பேர் இங்க பொம்பளை பிள்ளை இருக்கா? அது இருக்கட்டும். இப்ப இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா? நீங்க யாரு? நான் மான் குட்டியும் தேடி வரல, ஒரு மயில் குஞ்சையும் தேடி வரல. முகரை பார்த்தா தேடி வந்திருக்கேன். நான் யாரும் தெரியுமா? சிவ வேடுவன் எங்க அப்பா, பார்வதி வேடுவச்சி எங்க அம்மா, ஞானவேல் வேடுவன் நான். உன் தங்கச்சியை தான் தேடி வந்திருக்கேன். நோக்கத்தோட வந்திருக்கேன், ஒரு நோக்கத்துல இருக்கேன். இங்க இருங்க, உங்க தோழியும் உங்க தங்கச்சி இருக்காங்க. சாமானை பார்த்தாலும் இங்க வந்து உள்ள வந்து உங்க தங்கச்சி உங்க தோழி இருக்காங்க. சொல்றத முதல் கேட்டுக்க, அதுக்கப்புறம் பேசியா. உங்க தங்கச்சி உங்க தோழி இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, ஒரு பொம்பளை பிள்ளை என்கிட்ட விடு. நான் எப்படி செய்யறேன்னு பாரு. சரியா? இன்னைக்கு ஏழியா சொல்லியா? இந்த ஊர்ல கங்குவார் வட்டியில ஒரு 500 ரூபாய் காலையில உனக்கு வாங்கி, ஆளுக்கு 10 ரூபா வாங்கி உனக்கு ஒரு 500 ரூபா தானே. அந்த பிள்ளைய மட்டும் என்கிட்ட விட்டேன்னு வச்சுக்கோ, தங்கச்சியை என்ன எனக்கு செய்யறத நல்லா வேடிக்கை. எனக்கு நல்ல உத்தியோகம்ல நான் தாக்கல விடவா? நல்ல இப்பேற்பட்ட தேடி வந்தவரே அப்படி செஞ்சா இப்பேற்பட்ட அழகிய வர்ணிக்காம இருக்கலாமாங்க? இவளை வர்ணிக்கணும்னா அண்ணன் அந்தரையில
இழந்த பழுத்திருக்கு. பெரிய கொய்யா பழம் மாதிரி இருக்கு. இழந்த பழம்னு வர்ணிக்கலாமா? அறிவாங்குளத்து